இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க. இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது எந்த ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு. துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்கு இது நாள் வரையிலும் இருந்ததை விட இப்பொழுது மாற்றங்கள் எப்படி இருக்கு, கிரக பலன்கள் என்னென்ன கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப மன அமைதியை மட்டும் தேடுங்க, வேற ஒன்றும் தேவை கிடையாது. இப்போ உங்கள் மனது அளவில் ரொம்ப பாதிப்புகளோ இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளையோ சுமந்துக்கிட்டு இருக்க மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சது. இது நாள் வரைக்கும் மனதளவில் சங்கடங்கள், ஏதோ ஒரு சங்கடங்கள் உங்கள் மனதை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அப்படிப்பட்ட சங்கடங்கள் எல்லாம் தீரக்கூடிய காலமாக இப்பொழுது இருக்குதுங்க. எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு நேர்மறை எண்ணங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் இருக்கு. ஏன்னா கூட இருந்தவங்க உங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, என்னதான் இருந்தாலும் மனிதர்கள் தானே நாம் ஒண்ணும் பொழுது சில இடங்களில் நாமளும் எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு வந்துருச்சு. ஆனா அதெல்லாம் இப்ப மாறிட்டு உங்களுக்கு உரிய நேர்மறை எண்ணங்கள் நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடியதாக இருக்குதுங்க. இந்த காலம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு உங்களுடைய மனதிற்கு ஏற்றாற் போல உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு உங்க உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பை கொடுக்குது. இது நல்ல ஒரு அமைப்பு தான். அதே போல குடும்ப உறவுகளை வலுப்படுத்தி கொண்டு போகக்கூடிய காலமும் இதுதான். குடும்பத்துல இது நாள் வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன சண்டை, கசப்பு, மனக்கவலை இருந்தாலும் அது எல்லாம் தீர்ந்து பழைய மாதிரி ஓரளவுக்கு உறவுகள் உங்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய அமைப்பாக இந்த நேரம் இருக்கு. அப்போ குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படுது. குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படுதுன்னா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கதான் செய்யும். குடும்பத்துல ஒருத்தவங்க எனி டைம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தில் யாரா இருந்தாலும் இருக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஆனா அப்படி இருந்து கொஞ்சம் மாறுது, டென்ஷன்லாம் குறையுது, மனசுக்குள்ள சந்தோஷம் கிடைக்குது, பிள்ளைகளால நிறைவா இருக்கு, கணவன் மனைவியிடையே மாறுதல் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் இறைவன் கொடுக்கிறார். கிரக பலன்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட அமைப்பில் தான் இருக்குது. நீங்க இப்பயும் தெளிவா யோசிக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, கோபத்தை குறைக்கணும். கோபம் தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா சுத்தி நடந்த விஷயங்கள் அப்படி சூழ்நிலை உங்களை இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்துச்சு. இயல்பாகவே நீங்க பொறுமையானவங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் திருப்பி திருப்பி பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த இடத்துல உங்களுடைய சுய எல்லாமே மறந்து, இவங்களாலதான் எனக்கு நடந்துருச்சு, இவங்க பண்ணலைன்னா நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தாலேயே அந்த எதிர்மறை எண்ணங்களோடு செயல்படக்கூடிய நிலைமை வந்ததுனால அப்படி இருப்பீங்க. இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. தொழிலை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் இருக்குங்க. தொழில் இப்ப எல்லாமே நீங்க விவேகத்தோடு செயல்பட்டால், அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்யறாங்க இல்லைங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்க, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ற, எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலை உங்களுக்கு பக்குவமாக மாற்றக்கூடிய அமைப்பு இப்பதான் இருக்கு, உங்களுக்கு உரியதாகுது. அப்ப தொழில்னால் உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகள் ஏற்படும். அதே போல பண வரவு இருக்கு. கடன்லாம் படிப்படியா குறைஞ்சிரும். பெரும்பாலும் துலாம் ராசிக்கு கடன் இருக்காது. பொருளாதார வரவு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா கடன் அதிகமா இருக்காது, ஒரு சிலருக்கு தான் இருக்கும். இப்ப அதுவும் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் தேவையற்ற செலவுகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உரியது உங்களுக்காக மாறக்கூடிய அமைப்பு வந்துருங்க. உங்களுடைய திட்டமிடல் தெளிவாக இருந்தால் அனைத்துமே சாதகமான அமைப்பு தாங்க. கடனை குறைச்சிக்கலாம், தொழிலை மேற்கொண்டு நல்லபடியா அமைச்சுக்கலாம், திருமண யோகத்தையும் நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா திருமண உறவுகள் இப்போ உங்களுக்கு கூட வரக்கூடிய அமைப்பு இருக்கு. புதிய உறவுகள் உங்களுடன் சார்ந்து வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப திருமண யோகம் இருக்கு. அப்ப அது எல்லாத்தையும் நீங்க தான் உங்களுக்கு என்ன சரிப்பட்டு வரும், உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, உங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்ட்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதுதான். சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறக்கூடிய காலமும் இதுதான். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாத்தீங்கன்னா சுப விரய செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தாங்க கொடுக்கிறார். சூரியன் சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறார். இது நாள் வரையிலும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பொழுது மன அழுத்தம் குறையக்கூடிய அமைப்பை அவர் கொடுக்கறது சாதிக்கக்கூடிய விஷயம் தாங்க. நிறைய நீங்க இப்ப யோசிச்சு வச்சிருப்பீங்க, இதை செய்யணும் அதை செய்யணும்ட்டு.
அதையெல்லாம் செய்யக்கூடிய காலமாக உங்களுக்கு சூரியன் இருப்பது சிறந்த ஒரு மாற்றம் தான். அதே போல செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கான வழிவகையை கொடுக்கிறார். நெருக்கடியான காலத்தெல்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க. சில பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ்ன்னு போற மாதிரியான அமைப்பெல்லாம் இருந்தவங்களுக்கு அதற்கான சாதகமான பலன் இப்ப இருக்கும். உங்கள் பக்கம் நல்ல தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு கடந்த காலங்களில் இருந்து வந்த சறுக்கல்கள் நீங்கக்கூடிய காலமாக இப்ப இருப்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. உங்களுக்குரிய காலம், உங்களுக்குரிய மாற்றம், உங்களுக்கான பலன் அப்படிங்கிற பொழுது செவ்வாய் நல்ல அமைப்போடு இருக்காரு. இப்ப யாராவது இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வீடு வாங்கணும்ன்றவங்க இப்ப வில்லங்கம் இல்லாத ஒரு அமைப்பு ஏற்படுது. அதனால தாராளமாக உங்களுக்கு உரிய சொத்து சேர்க்கையை சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அதே போல குரு பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும். தொழில் போட்டி இருந்தவங்க எல்லாம் செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இப்ப நீங்க எதை செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக குரு பகவான் கொடுப்பது ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலை தாங்க. தொழில முன்னேற்றம் இருக்கு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலம். இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்ல இருக்கக்கூடிய தொழிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிக்கக்கூடிய டைம். பார்த்து நிதானமா செய்யுங்க. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாகத்தான் குரு பகவான் இருப்பது சிறப்புங்க. புதன் பகவானும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தடைகள் எல்லாம் நீக்கிறாரு. இருந்தாலும் சில புதிய தடைகள் உருவாகுது. அதாவது பழையமா இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்தாலும் சின்ன சின்ன புதிய பிரச்சனைகள் வரக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கு. புதன் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் நிதானத்தையும் பொறுமையும் கையிழக்கவே கூடாது. அந்த ரொம்ப கெட்டியமா இருக்கணும், அந்த பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும். பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசணும், சிந்தித்து பேசுங்க. டக்குன்னு வார்த்தைகளை விடாத அளவிற்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எதிர்க்க இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம், ஆனா அது தவறாக கூட முடியாது. நீங்க சாதாரணமா சொல்லக்கூடிய விஷயம் அது பெரிய பிரச்சனையாக மாத்தி விட்டுருவாங்க. அதனால புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருந்தாலும் சமநிலையில இருக்காரு. மேலோக்கிய விட மாட்டார், கீழோக்கிய விடாம நடு சென்ட்ரலையே கூட்டு போற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்கள் புத்திசாலித்தனத்திற்கு உகந்த ஒன்றாக இருக்க வேண்டிய அமைப்புல இருக்குதுங்க. அதனால இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சுக்கிரன், உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. மற்ற கிரகங்கள் எப்படி ஒரு பலன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பண வரவும் லாபமும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை சுக்கிரன் கொடுப்பது அருமைங்க. இதனால எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா எது செய்தாலும் உங்களுக்கு லாபகரமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, அதுல இருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும், மன நிறைவு, நிம்மதி. அது போல அமைப்பை உங்களுக்கு உங்கள் சுக்கிரன் ராசிநாதன் கொடுப்பது ஒரு சிறந்த அமைப்புங்க. சிலருக்கு யோசிப்பாங்க, என்ன பணம் வருதுன்றாங்க, எப்படிங்க வருன்னு. அதுதாங்க இறைவன் உங்களுக்கு எந்த விதத்திலிருந்து எப்படியெல்லாம் வரணுன்ற அமைப்பை ஏற்கனவே அவர் திட்டமிடெல்லாம் வச்சாச்சு. அது கரெக்டா நீங்க அதற்கு தகுந்தாற் போல உங்கள் செயல்பாடுகள் இருந்தால் அத்தனையும் நன்மையாக மாறும். சிலருக்கு ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அதுல ஒண்ணுமே இல்லைன்னு மறந்து கூட போயிருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு பண வரவு இருக்கும் பொழுதுதான் புதுசா தெரியும். எப்பயோ போட்டு வச்சதுங்க, நான் நினைச்சு கூட பார்க்கலங்க, என் கைக்கு வந்துடுச்சுங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி இடத்தை கிரக பலன்கள் நமக்கு நல்ல பலனாக அமையும் பொழுது இறைவன் செயலால் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பாக அது மாறிடும். அதனாலதான் சொல்றேன், இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமிக்கவராக இருப்பதனால் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குதுங்க. இதனால உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதா இருக்குது. ஏன்னா நம்ம யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களையும் காட்டிலும் உங்கள் ராசிநாதனாக இருப்பவரே நமக்கு சப்போர்ட் பண்ணும். முதல்ல எந்த ராசியா இருந்தாலும் ராசிநாதன் சப்போர்ட் இருந்தா நம்ம பலம். அதே போல சூரியன் சப்போர்ட் வேணும், அதுக்கு அடுத்தது குரு, அதுக்கு அடுத்தது சனி. இந்த 4 கிரகங்களும் நமக்கு எப்படிப்பட்ட பொருளாதார மாற்றமா இருந்தாலும் சரி, எதை மாதிரி அமைப்புல இருந்தாலும் சரி, அது கரெக்டா இருக்குன்னா மற்ற கிரகங்களும் அதற்கு சேர்ந்தாற் போல வந்துடும். இதுதான். ஆனா நமக்கு தெரியறது இல்ல. நாம ஏதோ அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு நம்ம போயிடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசிநாதன் பலமா இருக்காரு, சுக்கிரனும் பலமா இருக்காரு, குருவும் பலமா இருக்காரு. அப்ப உங்களுக்கு இது நாள் வரையிலும் இருந்து வந்த பல தடைகள் நீங்கக்கூடிய காலம்னு உங்களுக்கு நல்ல தெளிவா புரிய ஆரம்பிக்கணும். இதுதான் வாழ்வாதாரத்தின் மாற்றங்கள். இது நாள் வரையில இருந்து வந்த மனநிலை எல்லாம் கூட மாறிடும். இப்ப தெளிவாகவும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படக்கூடிய நேரமா இருக்குதுங்க.
ஒரு சிலர் வந்து அப்படியே அமைதியாவே இருந்திருப்பீங்க. பிரச்சனைன்னும் பொழுது என்ன பண்றதுன்னே தெரியாம பேசாம இருந்தவங்களாம் இப்ப அவங்களுக்கு உரிய நேரமாக மாத்தி அதற்கான சிந்தனைகளை தெளிவா சிந்திச்சு எல்லா வேலையிலும் இயல்பா செய்யக்கூடிய தருணம் எல்லாம் இருக்குது. அதனால இப்ப உங்களுக்கு நேரமாகப்பட்டது அற்புதமான நேரத்தை தாங்க கொடுக்குது. இதை நீங்கள் தெளிவாக புத்திசாலித்தனத்தோடு எடுத்துட்டு போனீங்கன்னா இது உங்களுக்கு அற்புதமான காலம். அதே போல பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். இது வந்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். குழந்தைங்களோட அரவணைப்பா இருக்கலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளால் நல்ல பேர் கிடைக்கும். இந்த குழந்தைய இவங்க நல்லா அருமையா வளர்த்திருக்காங்கப்பா, அவங்க வீட்டுல அவங்க பிள்ளைங்களை அருமையா வளர்த்திருக்காங்க, அந்த பேர்லாம் கிடைக்கும் பொழுது என்னதான் காசு பணம் இருக்கு இல்ல அது அடுத்தபட்சம் அந்த ஒரு நல்ல வார்த்தைகள் நல்ல எண்ணங்கள்லாம் வரும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் விலை மதிப்பற்றதுங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடியதாக ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. துலாம் ராசி ஒரு அற்புதமான ராசி தான். நீங்க இப்ப நினைச்சு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ராசியில ஏன்டா பிறந்தோன்னு பல பேர் வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல காலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. எதுக்கும் வருத்தப்படாதீங்க. கொஞ்ச நேரம் அப்படி இருந்தாலும் மாறும் பொழுது நல்ல பலன்களாக கொடுத்துட்டு போகணும். தைரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்குது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு சாதகமா தான் இருக்காரு. இருந்தாலும் கடன் வந்து கொஞ்சம் சேரக்கூடிய அமைப்பு வருதுங்க. ஏற்கனவே பழைய கடனே எக்கச்சக்கமா இருக்கு. இதுல வேற புதுசா கடன் வருமா, என்னங்க பண்றது அப்படின்னா ஆமா, அதுக்கு விரயம் ஆகாமல் பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. பண விரயம் ஆகும். அதையும் மீறி உங்களையும் மீறி ஆகுதுனாலும் சில கண்ட்ரோலா நம்ம பண்ணும்பொழுது குறிப்பிட்ட அளவு மட்டும் நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும். பெரிய அளவுக்கு போகாது. அதனால யோசித்து சிந்தித்து அந்த பண விஷயத்துல கவனமா இருக்கணும். பொருளாதார விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணும். அதே போல வீட்டெல்லாம் கரெக்டா மூடி இருக்குமா திறந்து இருக்கான்லாம் பார்க்கணும். திறந்து போட்டுட்டு போற மாதிரி ஏதாவது தெரியாம விட்டுட்டு போற மாதிரிலாம் இருந்தா கொஞ்சம் பாதகங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கண்ணும் கருத்துமா இருங்க. வீட்டை கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கையில இருக்க பண விஷயம் கரெக்டா இருக்கணும். பேங்க் பேலன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க கூடாது. முதல்ல நான் ஏத்துக்கிறேங்க, அவர் கொடுப்பாருங்க, நீங்க அவருக்கு கொடுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை மாத்திடும். அதனால அதே போல பண விஷயத்தில் குடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி கரெக்டா இருந்துக்கோங்க. சில அதிகப்படியான வட்டிக்கு காசு வாங்குறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு இப்ப வந்து சூழ்நிலை சரியில்லாமல் பிரச்சனை ஏற்படக்கூடியதா மாத்திடும். பகை வளரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும். அப்புறம் பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா சின்னதா இருக்க மாதிரி இருந்தாலும் அது நாளடைவுல பெரிய மன வருத்தமாகவும் மன கஷ்டமாகவும் ஆயிடும். பல வருஷம் நட்பெல்லாம் கூட பிரியறதுக்கு பணம் பிரச்சனை ஆயிடும். அதனால முடிந்த வரையிலும் உங்களால என்ன முடியுமோ அதை தான் செய்யணும். எல்லாமே முடியும் நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க. அது உங்களுடைய வாழ்வாதாரத்தை பிரச்சனைக்குரியதாக மாத்திரும். ஒண்ணு வேண்டாங்க, இதுக்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல அமைப்பை தருதுங்க. வேற ஒண்ணும் இல்லை. எல்லா கிரகங்களையும் நல்லா தான் இருக்கு, தப்பு இல்லை. கேது இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து விநாயகர் வழிபாடை சிறப்பா பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் எந்த காரியம் செய்ய போனாலும் விநாயகரை மனதார நினைத்துட்டு விநாயகர் கோவில் பக்கத்துல இருந்தா போயிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைகளை தொடங்குங்க. எந்தவித தடங்களும் இல்லாமல் முழுமையாக அதுல இருந்து நம்ம நல்ல தீர்வுகளை கண்டுட்டு வரலாம். இறைவன் அனுகிரகத்தால் எல்லா மாற்றங்களும் ஏற்படக்கூடிய காலமாகத்தாங்க இருக்குது. இது நீங்க கொஞ்சம் சரியாக அமைச்சுக்கிறது உங்க தெளிவு கரெக்டா இருந்துச்சுன்னா இது அற்புதமான காலம் தாங்க.